இந்த சர்ஃபேசி சேல்ஸ் மூலமா 800 கோடியிலிருந்து 800 crores to 1000 crores எங்களுடைய ரெக்கவரி ஒவ்வொரு வருஷமும் இருந்திருக்கு. ஆல் இந்தியா ஃபுல்லா சொத்தை வந்துட்டு ஒரு ஆக்டுக்கு கீழே பேங்க் பறிமுதல் செய்து பேங்க் கிட்ட இருந்து வாங்குறதே உங்களுக்கு ஒரு அடிஷனல் சேஃப்டி. Indian Bank and the Times of India presents Assets Fair 2025. சர்ஃபேசி ஆக்டின் கீழ் பேங்க் பொசிஷன் எடுத்து வைத்துள்ள சொத்துக்களை பார்த்து நமக்கு பிடித்த இடத்தை நம்ம பட்ஜெட்டில் வாங்கலாம். இந்தியாலேயே முதல் முறையா brokerage இல்லாம டைரக்டா பேங்க் அணுகி கம்மியான விலையில ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். September 11th, 12th and 13th, 10 AM to 6 PM at Royapeta Express Avenue Mall. Call 9551635830. வணக்கம் மேம். வணக்கம் ஸ்டீஃபன். வங்கி எந்த சூழல்ல ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்றாங்க, எந்த நேரத்துல பறிமுதல் பண்றாங்க, எப்படி அதை விற்பனை செய்யறாங்க? வங்கி வாரா கடன் ஆன அப்புறம் ஒரு பாரோவர் எங்களுக்கு கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி 90 நாள் கழிச்சு அது வாராக்கடன் ஆகும். இன்டர்மீடியட் பீரியட்ல அவங்க எப்படி முடியுமோ அதை ரெக்கவர் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா யாருக்குமே இன்னொருத்தருடைய சொத்தை பறிமுதல் பண்ணுவது எண்ணம் இல்லை, எந்த வங்கிக்கும் அது எண்ணம் இல்லை. பட் வாராக்கடன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ரெக்கவரி பண்ணி ஆனோம். ஸோ 90 நாள் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். வங்கி எல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். எந்த ஒரு வங்கியா இருந்தாலும், பப்ளிக் செக்டார் பேங்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், ஒரு நோட்டீஸ் கொடுப்போம். அதுக்கு பேர் டிமாண்ட் நோட்டீஸ்னு பேரு. அங்க ஒரு 60 நாள் சான்ஸ் கொடுக்குறோம் பாரோவருக்கு. அதில் சொல்கிறோம், நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கினீங்க, இவ்வளோ கடன் நீங்கள் இன்னும் திருப்பி செலுத்தலை, இவ்வளோ மிச்சம் இருக்குது நீங்கள் கொடுக்க வேண்டியது, அது 90 நாளை தாண்டிடுச்சு. ஸோ இப்போ வாரா கடன் ஆயிடுத்து, நீங்கள் திருப்பி செலுத்தணும், இந்த தேதிக்குள்ளே திருப்பி செலுத்துங்கன்னு 60 நாள் டைம் கொடுப்போம். 60 நாளுக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்தவில்லைன்னா நாங்கள் அதை சொத்தை பறிமுதல் செய்து, சர்ஃபேசின்னு ஒரு சட்டம் இருக்குது, 2002 வந்துச்சு அந்த சட்டம். அதுக்கப்புறம் 2016 அதுக்கு சில மாறுதல்கள் எல்லாமும் கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட்ஸும் கொண்டு வந்தாங்க. அந்த சர்ஃபேசி சட்டத்துக்கு கீழே நாங்கள் பறிமுதல் செஞ்சு நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறத அதில் சொல்லிடுவோம். அதில் இன்னொரு விஷயமும், இந்த 2016 அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் பப்ளிக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், பப்ளிக்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறோம், பாரோவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். என்னன்னா, நீங்கள் இதை சேல் நோட்டீஸ் நாங்கள் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதை திருப்பி வாங்கிக்கிற சேல் நோட்டீஸ்னு ஒன்று நாங்கள் போட்டுட்டோம்னா நீங்கள் அதை திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அதுலேயே முதலே சொல்லிடுவோம். ஸோ என்னெல்லாம் சொல்கிறோம்னா, நீங்கள் இவ்வளோ கடன் திருப்பி செலுத்தணும், இந்த தேதிக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்தணும், அண்ட் நீங்கள் இந்த தேதிக்குள்ளே செலுத்தலைன்னா நாங்கள் பறிமுதல் செஞ்சு அதை விற்பனைக்கு கொண்டு வந்துடுவோம், ஏலத்துக்கு கொண்டு வந்துடுவோம். நாங்கள் ஏல நோட்டீஸ் போட்டுட்டோம்னா நீங்கள் மீட்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க அந்த நோட்டீஸ்ல கொண்டு வந்துருவோம். இப்போ பொதுவா ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பப்ளிக் மத்தியில இருக்கு. ஆனா அதை எப்படி போய் நம்ம வாங்குறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கிடையாது. பொதுவா இப்ப வங்கியை பொறுத்தவரையில ஒரு ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் விடுறாங்க அப்படின்னா அது புரோக்கருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுமா, இல்ல பொதுமக்களுக்கும் அதை பத்தியான ஒரு தகவலை கொடுப்பாங்களா? புரோக்கர்ஸ் நடுவில் வர்றதை அவாய்ட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த சர்ஃபேசியே. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புரோக்கர்ஸ் மூலமா தான் விற்பனைகள் நடந்தது. அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, பலனடைஞ்சவங்களும் இருக்காங்க. நான் அந்த சிஸ்டம் டோட்டலி தப்புன்னு நான் சொல்லல. ஆனா இண்டிபெண்டா பப்ளிக்ல ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை விற்பனையில எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த சர்ஃபேசி ஆக்ட். இது ரொம்ப சேஃபான ஒரு மெத்தட். அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே வங்கி பப்ளிக் செக்டார் பேங்கோ இல்ல எந்த பேங்கோ அத வங்கி அந்த சொத்துடைய தாய் பத்திரங்கள் எல்லாம் பார்த்து, அந்த மூலப்பத்திரங்கள் எல்லாம் பார்த்து டைட்டில் கிளியரன்ஸ் கொடுத்து தான் லோன் கொடுத்துருக்காங்க. சொத்தோடைய அந்த இதெல்லாம் பார்த்துடுறாங்க, டைட்டில் கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க, வங்கி பார்த்துருது. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி அது. பப்ளிக்ல யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி அது, அவங்களுக்கு டைட்டில் கிளியரன்ஸ் கிடைச்சிடுது. செகண்ட் சேஃப்டி சொத்தை ஒரு ஆக்டுக்கு கீழே பேங்க் பறிமுதல் செய்து. ஸோ தனிப்பட்ட ஒரு பார்ட்டி மூலமா வாங்குறத விட பேங்க் கிட்டேந்து வாங்குறதே இவங்களுக்கு ஒரு அடிஷனல் சேஃப்டி. ஏன்னா பேங்க் சொத்தை பறிமுதல் செஞ்சு இவங்களுக்கு ஒப்படைக்குது, பேங்க் கிட்டேந்து வாங்குறதே இவங்களுக்கு அடிஷனல் சேஃப்டி. மூணாவது இதுக்குரிய விழிப்புணர்ச்சி இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்க முதல் பகுதியில் சொன்னீங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா விழிப்புணர்ச்சி இல்லைன்னு. கரெக்ட். மெயின் பயம் என்னன்னா, அந்த பல சொத்துக்கள்ல அந்த பாரோவரே உட்கார்ந்துட்டு இருக்காரு இன்னும். ஸோ அவங்களுக்கு இது எனக்கு வித்துடுறாங்க, ஆனால் எனக்கு சொத்தை வேக்கன்ட் பொசிஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, வேக்கன்ட் பொசிஷன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற பயம் தான் இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக மக்களுடைய மனசில் இருக்கும். வெளியில் ஒரு பப்ளிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு டைட்டில் கிளியரன்ஸ் பர்ஃபெக்டாக கிடைச்சிடுது, பேங்க்கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ அவங்க அங்கேயும் சேஃபு, எந்த வகையிலையும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற தயக்கங்கள் எல்லாம் என்னன்னா, இதில் எனக்கு வேக்கன்ட் பொசிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்றது தான்.
இங்க அகைன் நான் இதுல தெளிவுபடுத்த விரும்புறது என்னன்னா, கண்டிப்பாக வேக்கன்ட் பொசிஷன் கொடுக்கப்படும். இன்னைக்கு விக்கிற அன்னைக்கு என்கிட்ட வந்துட்டு வேக்கன்ட் பொசிஷன் இல்லாம இருக்கும். ஆனா வித்த அப்புறமும் எனக்கு அந்த டியூட்டி இருக்கு. வேக்கன்ட் பொசிஷன் கொடுக்கிற டியூட்டி வங்கிகளுக்கு இருக்கு. அது வந்துட்டு எல்லா கோர்ட்டும் சொல்லியாச்சு, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்கு. வேக்கன்ட் பொசிஷன் கொடுக்கணும், இது வந்துட்டு அதோட முடிஞ்சிடல உங்க டியூட்டி அப்படின்னு. ஸோ நாங்க கண்டிப்பா இந்த மாதிரி வரலனாலும், இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் வரலனாலும் எல்லா வங்கியும் தார்மீக பொறுப்பு எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி ஒரு சொத்தை வாங்குறேன்னா நான் என்ன நினைப்பேன், எனக்கு அந்த சொத்து என் கைக்கு வரணும்னு நினைப்பேன். ஸோ அதை வந்து எல்லா வங்கிகளும் புரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த மெத்தட் சக்சஸ் ஆகணும்னா, சர்ஃபேசி சேலுங்கிறது சக்சஸ் ஆகணும்னா கண்டிப்பா வேக்கன்ட் பொசிஷன் அவங்கள போய் சேரும் போது தான் மக்களுக்கு அதுல இருக்கிற நம்பிக்கை ஜாஸ்தியாகும்.